Morning. Good morning, sir. Good morning. Sir, good morning, sir. Sir, very Good morning, sir. Sir, Sir, good morning, sir, sir. கேக்குதுங்களா? சுதாகர் சாரை பார்த்த உடனே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. Very good. சார் சார் Yes, sir. Yes, sir. சுதாகர் சார் பேசுன அந்த வீடியோ எதனா ஒரு நாளைக்கு எதாவது மறுபடியும் பிளே பண்ணா நல்லா இருக்கும் சார். ஃபீல்டுக்கு போய் நிக்கிறதுனால சவுண்ட்ல சரியா கேட்கல சார். கொஞ்சம் எதனா நாளைக்கு எதனா பிளே பண்ணுங்க, நல்லா இருக்கும் சார். இல்ல வீடியோ அனுப்பிச்சா கூட சந்தோஷம் சார். நாளை மறுநாள் சரிங்க சார், சரிங்க சார். ரெண்டு வீடியோவுமே அனுப்பி விடுங்க சார். ஓகே சார். அதாவது சார் ரெண்டு வீடியோ எதுக்கு அனுப்ப சொல்றீங்க மேடம்? திரும்ப திரும்ப போட்டு கேட்கலாம் சார். அப்படிங்களா? திரும்ப திரும்ப நானே போடுறேன், கேளுங்க. சரிங்க சரிங்க சார். சரி. அதாவது உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம நிறைய வீடியோக்களை நிறைய பேர் இருந்து வாங்குறோம். எல்லாத்தையும் பார்த்திருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போட்ட வரைக்கும் பாப்பேன் சார் நான். போட்டா பார்ப்போம். ஆனா ம். நம்ம வாங்கி நம்ம பாக்குறோமா? நான் பாப்பேன் சார். நம்ம ஒரு சிலருக்கு ஒரு சில வீடியோஸ் அனுப்புறோம். ஆனா எல்லாரும் அந்த வீடியோ பாக்குறாங்களான்றது தெரியாது. நமக்கு வந்த எல்லா வீடியோவையும் நம்ம பார்த்துட்டோமான்னு தெரியாது. இப்ப முன்னாடி எல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப நீங்க போடுறது எல்லாமே நான் பாக்குறது. ரவிச்சந்திரன் சார் அனுப்புறது ரெகுலரி அதையும் பாக்குறது சார். வெரி குட், வெரி குட். இப்போ ம். 2 வீடியோ பார்த்தோம். இந்த 2லயும் உள்ள கருத்துக்கள். இறையன்பு சார் என்ன சொன்னாரு, சுதாகர் சார் என்ன சொன்னாரு? இறையன்பு சார் யாரையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க, ம். உங்களை உங்களோட ஒப்பிடுங்கன்னாரு. ஏன்னா யாரோடையும் ஒப்பிட்டா அதுல வந்து எத்தனை பிரச்சனைகள் வரும்ன்றத ரொம்ப தெளிவா அழகா சொன்னார். குழந்தைங்களை ஒப்பிட்டாலும் சரி, நீங்க உங்களை ஒப்பிட்டாலும் சரி, நீங்க மற்றவங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு சொன்னாரு. கரெக்டா? உங்களை உங்களோட ஒப்பிட சொன்னார். அதாவது நேற்று நான் இருந்ததை விட இன்னைக்கு நான் பெஸ்டா இருக்கேனா, நேற்று நான் இருந்ததை விட இன்னைக்கு எந்த லெவல்ல மாறி இருக்கேன், எந்த லெவல்ல என்னுடைய குணங்கள் மாறி இருக்கு, நான் எந்த அளவுக்கு அட்வான்டேஜா வந்திருக்கிறேன்றத ஒப்பிட சொன்னார். ரைட்? அதேதான் சுதாகர் சார் சொன்னார். நல்ல விஷயங்களை உள்ள எடுத்துக்கோங்க. கரெக்டா? நல்ல விஷயங்களை உள்ள எடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பழைய விஷயங்கள் நம்மகிட்ட இருந்த அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே போயிடும். கரெக்டா? வேற யார் யாரு என்ன ஃபீல் பண்றீங்களோ நீங்க பேசுங்க. நான் அதை விடணும் இதை விடணும்னு சொல்றதை விட இந்த விஷயங்களை எடுத்துக்கணும். ஒரு டிசிப்ளின் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல உமன் சிஎன்டி இருக்கு. 2 மணிக்கு கிட்டி பார்ட்டி இருக்கு, உமன் ஸ்பெஷல் கிட்டி பார்ட்டி. இதை ரெண்டையும், அதாவது ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங்கை நான் முதல்ல அட்டன் பண்ணுவேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிவா எடுங்க. சில ஹேபிட்ஸை நம்ம கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது டெய்லி மார்னிங் செஷன் அட்டன் பண்ணுவேன். இது ஒரு முடிவெடுங்க. அதாவது ஜெயிக்கணும், வெஸ்டீஜில் ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை ராஜன் சார் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங்கை சென்னை பக்கத்துல இருந்தா நான் சென்னையில ஆபீஸ்ல அட்டன் பண்ணுவேன், இல்லையா ஜூம்ல அட்டன் பண்ணுவேன். டெய்லி வெஸ்டீஜை பற்றிய ஒரு வீடியோ மார்னிங் செஷன்ல. மார்னிங் செஷன் அட்டன் பண்ண முடியல, இன்னொரு நேரம் நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஒரு ப்ராடக்ட், டெய்லி ஒரு ப்ராடக்டை பற்றி நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரிலாம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது உறுதி. நான் ஜெயிக்கிறது உறுதி. இதுதான் உறுதி. இதுதான் நம்ம அடுத்தது குறைந்தது ஒரு நபரிடமாவது வெஸ்டீஜை பற்றி பேசுவேன். கன்சிஸ்டன்சியா நம்ம வேலை செய்யணும். நம்ம வந்து எஃபிஷியன்டால செய்யணும். அடுத்தது நம்மளை நம்ம தயார் பண்ணணும். இது எல்லாமே எப்படி நடக்கும்? இது மாதிரி பண்ணாதான் நடக்கும். கரெக்டா? பிரபு சார் சொல்லுங்க. டெய்லி 1 to 1 ஒரு குறைஞ்சது 3 பாக்குறீங்க. வாழ்த்துக்கள் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எத்தனை வீடியோ பார்த்தாலும் நம்ம எடுக்கிற முடிவு தான் சார். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா
அதை வந்து நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, தப்பு இல்லை. அதை பார்த்தாதான் வந்து டெய்லியும் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு புது உணர்வு வரும், புத்துணர்வு தோண்டும். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நிறைய பேர்த்த அலைஞ்சிட்டே இருப்போம். ஆனா ஒருத்தர் கூட பார்க்க மாட்டோம். அதுக்காக தேடி அப்படி போய் பார்க்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு எப்படியாவது ஒரு 2 பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா 2 பேருன்றது 4 பேரை நம்ம பார்த்து அவங்களுக்கு அது என்ன தேவைன்றத சில பேர் எடுத்த உடனே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி இருந்தா வந்தோம். அதனால டெய்லியுமே நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் சார், உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும். ஒண்ணு உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப வாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வரவங்க கிட்ட அதே மாதிரி பேசுவேன். பேசிட்டு நம்ம ப்ராடக்ட்டை பத்தி சொல்லுவேன். இப்போ கூட ஒரு அம்மா டீ தூளுக்கு வந்து நான் பேசினேன். அம்மா டெய்லியும் வீட்டுல டீ வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா அப்படின்னாங்க. சரி, டெய்லியும் டீ குடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். இத்தனை ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம டீ தூள் இருக்கு, இதை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. கொஞ்சம் நேரம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா இது நல்லா இருக்கும், கொலஸ்ட்ரால்லாம் இது பண்ணும் அப்படின்றது அவங்ககிட்ட சொன்னேன். அப்படி சொல்லும்போது சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெய்லியும் பாக்குறோம், பேசுறதுக்கு யோசிக்கிறோம். நிறைய பேர் பேசுறதுக்கு யோசிக்கிறோம். ஐயோ அவங்க கிட்ட நம்ம சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களா செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லை சார். ஸ்டார்டிங்ல நான் வெஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருப்பேன் மக்கள்கிட்ட. அப்ப நான் கம்மியா தான் பேசுவேன், பேசவே மாட்டேன். ஏதோ பேசினா என்ன நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப வெஸ்டேஜுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன். அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன இருக்கு? நம்மளோட நோக்கம் என்ன? நம்ம அந்த பிசினஸை பத்தி சொல்லணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம 4 பேர்த்த வாழ வைக்கணும், 4 பேர்த்த சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வெஸ்டேஜில் உள்ள பிளான். அதனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் இப்ப பேசுறேன் சார். என்கிட்ட பேசணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்ல நீ பேசவே மாட்டியே, எப்படிப்பா அந்த அளவுக்கு பேசுற அப்படின்னுவாங்க. எல்லாம் எனக்கு வெஸ்டேஜ் கற்றுக் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சார். டெய்லியுமே நான் பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். முன்னாடி இருந்த பிரபு கிருஷ்ணகிரியில பரூர்ல இருந்தேன், அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து சென்னை டீம், சென்னை பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல வருவோம் சார். சூப்பர். தேங்க்யூ சார். உங்களுக்குள்ள உள்ள மாற்றம் நல்ல மாற்றம், நல்லா இருக்குது. நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவது உறுதி. இது வந்து எல்லாருக்குமான விஷயம்தான். எப்படி நான் பேசுறது, இது நிறைய பேருடைய கேள்வி. என்ன, மற்ற எல்லா விஷயத்துக்கும் பேசுறோம், அதே மாதிரிதாங்க பேசுறோம். என்ன அவங்க ஒண்ணுல நம்ம பேசுறத கேட்க போறாங்க, இல்லைன்னா நம்மள வேண்டாம்னு சொல்ல போறாங்க. எஸ் இல்லைன்னா நோ. வேற அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? வேற ஏதாவது சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் பேசுறோம், முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் பேசுறோம். நம்ம கொடுக்குற ப்ராடக்டும் நம்ம சொல்லுகிற வியாபார வாய்ப்பும் பெஸ்ட் அப்படின்றத உங்க மனசு நம்புனா நீங்க பேசலாம். அது பெஸ்ட்னு உங்க மனசு நம்புதா? சொல்லுங்க பழனிவேல் சார். சார் கண்டிப்பா சார். அப்ப பேசுங்க. பழனிவேல் சார் டே 1ல இருந்தே பேசிட்டு இருக்காரு. ஆனா சில பேர் 2 வருஷம் ஆகி, 4 வருஷம் ஆகி, 5 வருஷம் ஆனா கூட பேசுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த அது மட்டும்தான் அவங்க புரியவே இல்லை. நான் பல பேர்ட்ட கேட்டேன், புரியவே இல்லை. சார் பிரபு பேசுறேன் சார். சொல்லுங்க சார். முத நான் வந்துட்டு ராஜன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணேன் கிருஷ்ணகிரியில ஃபர்ஸ்ட். அதுக்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் எம்ஜிஎம் அப்படின்றதுல. அங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் செல்ஃபி போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சென்ட்ரல் டீச்சர் யாருன்னு தெரியாது எனக்கு. அவங்கதான் நிறைய கேள்வி கேட்டாங்க ராஜன் சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்பதான் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து முடி தாடி அதோட இருக்கும்போது எனக்கு உள்ள போயிட்டேன். எனக்கே தெரியுது என்னன்னு, நம்ம இந்த கண்டிஷன்ல அவர் கூட போய் போட்டோ எடுக்க முடியாது. அங்க வந்திருக்கவங்க எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க, சும்மா நீட்டா வந்திருக்காங்க. ஆனா போய் எடுத்தா யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா எனக்குள்ள என்ன ஆகுது, வேண்டாம் இந்த இதுல போய் போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் வந்து என்னோட செல்ஃப் இதை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் போய் இது பண்ணிட்டே இருக்காங்க. மீட்டிங் நடந்துட்டே இருக்கு. சார் வந்து அப்படியே மொபைல்ல காமிக்கிறாரு அந்த ஸ்கிரீன்ல, நான் இங்கதான் இருக்கேன், நான் என்ன மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பிவி பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிவி காமிச்சாரு, திரும்ப லஞ்ச் டைம்ல அதை காமிக்கிறாரு பிவி. திரும்பவும் பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிவி காமிக்கிறார். அவர் சொல்லிட்டே இருந்தாரு. அப்பதான் நினைச்சேன், ஓ
சாரு வந்துட்டு இங்க மீட்டிங் எடுத்துட்டு இருக்காரு. எங்கேயோ யாரோ வாங்கிட்டு இருக்காங்க. அவர் போட்ட விதைகள் வந்து என்ன ஆகுது, இப்ப செடியா முளைச்சு அங்கங்க பழமா காய்களா வந்துட்டு இருக்கு. அப்ப அவர் ஒரே நாள்ல சார் காலையில காமிச்சாரு, திரும்ப மதியம், திரும்ப ஈவினிங் ஒரு 4 மணிக்கோட க்ளோஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா பிவி வந்து கட 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 கடன்னு ஏறிட்டே போயிட்டே இருக்கு. ம். அப்பதான் பார்த்தேன், சரி நம்ம நிறைய மக்களை சந்திக்கிறோம். ஆனா இத்தனை நாளா நம்ம ஏன் பேசணும், எதுக்கு பேசணும்னு தெரியல. யாருக்காகவோ பேசிட்டு இருந்தோம். யாரோ ஓனர் வந்து சம்பாதிக்கணும் நமக்கோட வேலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னைக்குதான் நம்ம பேசுறது நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டே நான் பேச ஆரம்பிச்சேன் சார். சரி. பேசினதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அதை பார்த்தேன் மீட்டிங்ல. நான் ஹோம் மீட்டிங் போகும்போது என்னோட பிவி நான் காமிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு Very கீழே good. பாருங்க, என்னோட பிவி பாருங்க, இப்ப பாருங்க பிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹோம் மீட்டிங் நிறைய போவோம் அப்பெல்லாம். என்னோட டியூட்டி முடிச்சுட்டு வந்தா முதல்ல என்ன பண்ணுவேன்னா, என்னோட அப்ளைன் நீங்க சொன்ன மாதிரி சார் வந்து நான் விட மாட்டேன். நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க போனாலும் 2 பேரா தான் இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம முதல்ல கத்துக்கணும். கத்துக்கிற வரைக்கும் நான் வாயே திறக்கல சார். சார் பேசுவாரு, நான் கேட்டுட்டு இருப்பேன். சார் பேசுவாரு, கேட்டுட்டு. அதுக்கப்புறம் என்ன பேச சொல்லும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்படியே என்ன எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்ல நீங்க இதை இப்படி கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கவனிக்கணும். நம்ம வந்து நம்ம அப்ளைன் இருக்காரு, இல்ல நம்ம டவுன்லைன் இருக்காருன்னா, இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்ல நம்ம அப்ளைன் பேசிட்டு இருக்காங்க ஒரு மீட்டிங்ல அப்படின்னா, அந்த இடத்துலயே அது அவர் தப்பா பேசியிருந்தா கூட சொல்லக்கூடாது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், சார் இந்த இடத்துல நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, இப்படி பேசுறதா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா அப்ளைனுக்கு எதோ தெரியல, இல்ல டவுன்லைனுக்கு இல்ல நமக்கு எதோ தெரியலன்னு அங்க இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் சார். கத்துக்கிட்டு நானும் அதே மாதிரி பிவி காமிக்கிறது, நெட்வொர்க்ல எனக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்க பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் கேட்டீங்களா? 37 பேர் கேட்டிருப்பீங்க. அதாவது பேச ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜூம்ல பேச ஆரம்பிங்க. ஜூம்ல நீங்க டெய்லி பேச ஆரம்பிச்சாலே உங்களுடைய நம்பிக்கை, உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை அதிகமாகும். அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுப்பீங்க நீங்க பேசணும்னு. நீங்க அந்த எடுக்கிற முடிவு தாங்க உங்களை பேச வைக்கும். இதுல நிறைய பேரை நான் உதாரணமா காட்ட முடியும் இந்த மீட்டிங்ல இருக்கவங்கள. அது புஷ்பலதா மேடமா இருந்தாலும் சரி, இல்ல பிரபு சாரா இருந்தாலும் சரி, இல்ல ஜெகதீஷ் சாரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வெங்கடேஷ் சாரா இருந்தாலும் சரி, இல்ல முருகன் சாரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் பாண்டியன் சாரா இருந்தாலும் சரி. ஆரம்பத்துல நான் பேசுவேனா என்னால முடியுமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்க. பேசக்கூடிய வாய்ப்பை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி பண்ண போறோம் அதை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் நிறைய பேர் எப்படி பேசுறது, எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல சார், என்ன பேசணும்னு தெரியலனாலும் பரவாயில்ல. நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, ஜூம்ல வந்து சென்ட்ரல் மேடம் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது திடீர்னு நம்மள பேச சொல்லிட்டாங்களே, ஏதாவது ஒரு டாபிக், ஆனா நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும், நீங்க தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு நாளைக்கு பேசணும்னு சொல்லி முன்னாடி நாள் சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி பேசுறது, இது வரைக்கும் பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ண, உட்காந்து எதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதை பேசி ஆகணும். அதுல என்ன கரெக்டானதை சொல்லணும். எழுதி வச்சேன் சார் ஃபர்ஸ்ட். அதை எழுதி வச்சுட்டு அப்புறம் ஜூம் ஸ்டார்ட் ஆகுது, உட்காந்து நான் பேசுறேன். பேசும்போது அதுல இருக்கிற மாதிரியே அப்படியே பேசிட்டு வந்தேன் சார். ஏன்னா நம்ம சிலது வந்து பேசலாம்னு நினைப்போம், அந்த நேரத்துல மறந்துடுவோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, கத்துக்கிறதுக்காக சொல்றேன். தயக்கம் இல்லாம நம்ம முதல்ல பேசும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவர் நல்லா பேசுறாருன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் சார். நான் முதல்ல அப்படிதான் பண்ணேன். அப்ப அப்படியே எழுதி வச்சு நான் ஜூம்ல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எழுதுறது கிடையாது சார், நம்ம எல்லாமே மைண்ட்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சேன் சார். வெரி குட் கிரேட். அவ்வளவுதான். பொறுப்பை கொடுக்கும் போது நம்ம செஞ்சுதான் ஆகணும். அந்த கட்டாயம் வருது. அந்த கட்டாயம் வரும்போது நம்ம பேச ஆரம்பிக்கணும். இது ஒரு நல்ல ஐடியா. என்ன ஒவ்வொரு நாளும் காலையில மார்னிங் செஷன் ஒரு 2 பேரை பேச வைப்போம் கம்பல்சரியா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ சென்னை நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல
காலைல 11:15 மணிக்கு. உமன் சிஎன்டி அப்படின்னா உமன் மட்டும்தான் வரணுமான்னு இல்லை, ஜென்ஸும் வரலாம். எல்லாருக்குமான சிஎன்டி. பட் நடத்துறது டெஸ்டிமோனியல் எல்லாமே உமன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது வெற்றி பெற்ற பெண்களை, சரித்திரம் படைக்கின்ற பெண்களை நாம பார்க்கலாம், சாதிக்கின்ற பெண்களை நாம பார்க்கலாம். அப்ப சாதிக்கின்ற சாதனையாளருடைய வெற்றி கதையை கேட்கும் போது நாமும் அதை செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். நமக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம் வரும். ஸோ இத தொடர்ந்து இதை அட்டன் பண்ணவங்களே பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா அங்கதான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பிரபு சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல யாரோடையும் பேசல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக நான் போய் என் வேலைக்காக மட்டும் பேசிட்டு இருந்தேன். பட் அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்காக பேசுறேன். அப்ப அந்த முடிவு தான் சரியான முடிவு. சுதாகர் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது. அதான் சொல்றேன். ஆபீஸ்ல நடக்கக்கூடிய சிஎன்டி ட்ரைனிங் இதை கரெக்டா யார் ஒருத்தர் அட்டன் பண்றாங்களோ அவங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு பெருசா கிடைச்சிருக்கு. அப்ப இதை சரியா பயன்படுத்திக்கிங்க. நீங்க நியூ கெஸ்டா ஆபீஸுக்கு கூட்டு வரும்போது உங்களுடைய நியூ கெஸ்ட் எத்தனை பேர் வேணாலும் கூட்டு வரலாம். கம்பெனி லிமிட் எத்தனை பேர் தான் கூட்டு வரணும்னு சொல்லவே இல்லை. அப்போ உங்க டீம் வளர்ச்சிக்காக நீங்க இந்த மாதிரி சிஎன்டி எல்லாம் வரும்போது முதல்ல இருந்தே ஃபோக்கஸ் பண்ணலாம், பண்ணி வர வைக்கலாம். வர வைக்கும் போது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்சு, ஏன்னா முடிஞ்சவங்க லேடிஸ் லஞ்சு கையில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிட்டி பார்ட்டி இருக்கு. அதுக்கு ஏதோ ட்ரெஸ் கோட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரெஸ் கோட்ல நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதோட நம்முடைய மேக்கப் ப்ராடக்ட் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணுன்றத லைவா டெமோ பார்க்க முடியும். ஒவ்வொன்னா கத்துக்க நம்ம பண்ண முடியும். மேக்சிமம் நெக்ஸ்ட் மந்த் 14th அன்னைக்கு கிருஷ்ணகிரியில ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் இருக்கும். ஆஃப் டே நம்ம நிஷா மேடத்தோட ட்ரைனிங்கும் ஆஃப் டே மேடத்தோட ட்ரைனிங்கும் இருக்கும். நேற்று பேசியிருக்கிறோம். பட் அங்களோட லீடர்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முறையான அறிவிப்பு வரும் கிருஷ்ணகிரியில். ஸோ அதுக்கு அங்களோட லீடர்ஸ் எல்லாருமே தயாராகுங்க. பாலக்கோடு, கிருஷ்ணகிரி எல்லா இடத்துல உள்ளவங்களும் தயாராகுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ் வாங்க, நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். இன்னும் யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா, பேசுறீங்களா? பேசுங்க. குட் மார்னிங் சார், ஜெகதீஷன் வாணியம்பாய். குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு போட்ட 2 வீடியோவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு சார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கம்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேர் பண்றதுலேயே வந்து அவங்க அதனால கம்பேர் பண்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஒரு நல்லவங்க கூட கெட்டவனா மாறிடுறான். அந்த அளவுக்கு அது மாற்றக்கூடிய ஒரு இது இருக்கு. அதனால வந்து கம்பேரிசன் பண்றதுனால வந்து நாமளே கம்பேரிசன் பண்ணும்போது அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆரோக்கியமான கம்பேரிசனா இருக்கும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அதனால நிறைய எஃபெக்ட் வருது. நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆயிடுது. அது உண்மைதான் சார். அது நம்ம ஃபீல்ட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லா பண்றான், அவன் நல்லா பண்றான்னு மட்டும் நினைக்கிறாங்க தவிர நாம நல்லா பண்றோமா அப்படின்ற மாதிரி யாரும் திங்க் பண்றதை விட நாம என்ன பண்ணணும். அதே மாதிரி சுதாகர் சார் சொன்னார், ஒரே நேரத்தில் 5 மைல் பிடிக்குமா. உண்மைதான். அதாவது கவனச்சிதறல் சொல்லுவாங்க, இது மான் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மான் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்சியாகும், அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியெல்லாம் பார்க்கும். அது போலதான் நம்முடைய கவன சிதறல் வந்து ஒரே இடத்துல குவியும் போது அந்த இடத்துல சக்சஸ் வரும் அப்படின்றாங்க. எந்த ஒரு பொருளை பத்தி நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நம்ம கைக்கு வரும். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் நினைக்கிறோம் தவிர அது அந்த ஃபோக்கஸ்ன்றது யாருமே பண்றது இல்லை சார். இது உண்மைதான். அது சரியான விஷயம். அது நீங்க இன்னைக்கு போட்ட வீடியோனால எனக்கும் அது ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம் எதுக்கு நம்ம முன்னாடி பண்ணணும். ஃபர்ஸ்டே தண்ணி ஊத்திட்டோம்னாக்க அதுக்குள்ள கல்லு போட முடியாது, மணல் போட முடியாது, பெரிய பெரிய கல்ல போட முடியாது, சிறு கூழாங்கல் போட முடியாது. ஆனா முதல்ல பெரிய பாறங்கள் அடிக்கிட்டு அது கீழே கூழாங்கல் போட்டு அதுக்குள்ள மண்ணை போட்டு தண்ணி போட்டோம்னா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும். நம்ம எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்ன்ற அந்த விஷயத்த கத்துட்டோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல சக்சஸ் பண்ணலாம் சார். அதே போலதான் ஹோம் மீட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ல பேஸ்மெண்ட். அந்த ஹோம் மீட்டிங் வந்து தொடர்ச்சியா பண்ணும்போது தான் நமக்கு சக்சஸ் பண்ண முடியும். ஃபோன்ல பேசலாம், எல்லாமே பண்ணலாம், ஆன்லைன்ல கூட பேசலாம், எல்லாமே பண்றோம். என்ன இருந்தாலும் ஹோம் மீட்டிங்ல கிடைக்கிற ரிசல்ட் வந்து அந்த ஆன்லைன்லயோ ஃபோன்லயோ கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சார். அது ஏன்னா அது அனுபவத்தில் நாங்கள் உணர்ந்தனால அது கரெக்டா இருக்குன்னு தெரியுது சார். தேங்க்யூ சார். நிச்சயமா. கிரேட்.
சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சார் ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன். சரிதா தேவி வந்து அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க அங்க. அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சார். பீகார்ல தான் இருக்காங்க அவங்களும். சரிதா தேவியா? வெரி Yes, குட். sir, yes, sir. நல்ல விஷயம். சூப்பர். அவ்வளவுதான். அதாவது மெதுவா நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கணும். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோமா 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோமான்றது இல்ல. ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட நகர்ந்துகிட்டே இருந்தா நம்ம இலக்கை அடைய முடியும். ஆனா சில பேரு கணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இலக்கை அடைய முடியும்? ஐயா, நீங்க பென்ஸ் காரே ஓட்டிட்டு இருந்தாலும் சரி, பென்ஸ் காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த காரை நீங்க ஓட்டல அப்படின்னா அதனால என்ன பயன்? எப்போ உங்க இலக்கை அடைய போறீங்க? 10 வருஷம்னாலும் கார் அதே இடத்துல தான் நிற்கும். ஆனா மெதுவா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட பேச ஆரம்பிங்க. நீங்க பேசுறதை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. உங்க அப்ளைன் கூட உட்கார்ந்து கரெக்ஷன் பண்ணுங்க. இல்ல உங்க அப்ளைனை கூட்டு போகும்போது நீங்க பேசுங்க. சில பேரு என்ன பண்றாங்க, அப்ளைனை பேச விட்டு இவங்க உட்காந்துப்பாங்க. அது தப்பு கிடையாது. முதல் மாசம் அதை செய்யலாம், 2வது மாசம் அதை செய்யலாம், 3வது மாசம் நம்ம பேசணும். நம்ம பேசினாதான் நம்ம கத்துக்க முடியும். லைஃப் லாங் அப்ளைன் கூட வர முடியுமானா முடியாது. ஒரு மிகப்பெரிய வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய வருமானத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிக்கணும். அப்பதாங்க நம்ம இந்த இஷ்டப்பட்ட நேரத்துல நம்ம பேச முடியும். நம்ம டைமுக்கு நம்ம ஷெட்யூல கொடுக்க முடியும். சிஎன்டி பண்ணுமா நான் ரெடி, ட்ரைனிங் பண்ணுமா நான் ரெடி, டீம் மீட்டிங் பண்ணுமா நான் ரெடி அப்படின்ற உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். அதை பண்ணவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம் ரோல் மாடலா. அதாவது டிசேபிள்ஸ், உடல் ஊனமுற்றவங்க, அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு மனசுல ஊனம் இல்லை. ஆனா இன்னைக்கு உடல் நல்லா இருக்கிற நிறைய பேருக்கு மனசுல ஊனம் இருக்கு. என்னால முடியாது, எனக்கு வராது. இது உங்க மனசுல இருக்க ஊனம். அதை வெளியே தூக்கி போடுங்க. முடியாது, வராது, நடக்காதுன்ற வார்த்தைகளை மாத்துங்க. முடியும், நடக்கும். இன்னைக்கு V20 ஆஃபர்ல இத்தனை பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் முடியும் நம்புறாங்க, சக்சஸ் ஆயிருக்காங்க. நம்ம பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம். தள்ளி விட்டவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. இது எனக்கு வராது, இருக்காது, நடக்காது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் தள்ளி விட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரவிச்சந்திரன் சார் டீம்ல பூராஜன் சார் இருக்கீங்களா உள்ள? பூராஜன் ஃபாஸ்ட் பிரான்ச் டைரக்டர் லாஸ்ட் வந்து முடிச்சிங்களே, பூராஜன் அறிவழகன். உங்க மைக் ஆன் பண்ணி பேச முடியுமா சார்? ஹலோ சார். அப்பா ஹாஸ்பிட்டல் இருப்பா சார். இப்போ பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சாரி மேடம், நீங்க பேச முடியுமா மேடம்? ஹலோ ஹலோ சார், பூர்வாஜன் பேசுறேன். லாஸ்ட் என்னோட நீங்க பிரான்ச் முடிச்சீங்க இல்லையா? ஆமா ஆமா. லாஸ்ட் வந்து ரவீந்திரன் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஆமாங்க சார். லாஸ்ட் மந்த் மதிவாணன் வந்து அதுல இது பண்ணி அவர் தான் ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருக்காரு. மெயின்லி பாத்தீங்கன்னா ஆமாங்க சார். ஓகே, அக்ரி தான் நாங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்றாரு. ரவிச்சந்திரன் சாரோட கைடன்ஸ் அது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கோப் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. அக்ரி ப்ராடக்ட் வெளியே இதுல உங்களுக்கு வந்து நல்லா அதுதான் உங்களுக்கு சொல்லிருக்கோம். அந்த எல்லாருக்கும் அந்த இது தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது சார். இப்ப மதிவாணன் சாரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 6455 ரூபாய், டைரக்டர் போனஸ் 3768 ரூபாய். அப்படியே கீழே வாங்க, ஸ்கீம் ஃபண்ட் 1200 ரூபாய். அதாவது ஹெல்த் பேக்கேஜ் வாங்கி இருக்கிறாங்க. கரெக்டா? அடுத்தது டீம் பில்டிங் போனஸ். டைரக்டர் போனஸ் 3768 ரூபாய், டீம் பில்டிங் போனஸ் 4214 ரூபாய்.
மேடம் அடிக்கடி இது சொல்லிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் சொல்றாங்க. டீம் பில்டிங் போனஸ் அதிகமான பணம் பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் இவங்க 3 பேருக்கு தான் கிடைக்கும் இந்த டீம் பில்டிங் போனஸ். ஏன்னா அதுக்கு பிறகு ஸ்டார் டைரக்டருக்கு கார் ஃபண்ட் வரும், ரவுண்ட் டைரக்டருக்கு ஹவுஸ் ஃபண்ட் வரும். அதனால அதை வந்து டீம் பில்டிங் போனஸா பேசிக்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், பிரான்ஸ், சில்வர், கோல்டு கொடுக்கணும் தான் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஃபாஸ்டா டைரக்டர் முடிச்சு முதல் மாசமே அவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா 15,637 ரூபாய். நல்ல வருமானமா? நல்ல வருமானமா? நல்ல வருமானம் தான் சார். எஸ் சார், எஸ் சார். வெரி எத்தனை குட். பேரு இத தொடர்ந்து நம்ம முயற்சி பண்றீங்க சார்? இதுக்காக மதிவானன் சார் என்ன பண்ணாரு சார் அவர் ஒரு ஃபீட்பேக் கேட்டா நல்லா இருக்கு சார், என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது சார். நிறைய மோட்டிவேட்டான நிறைய காலையில எழுந்திரிச்சு நிறைய போடுறீங்க, நிறைய கேட்கறேன். அதே மூமெண்ட்ல போய் நான் என்னோட வேலையை பார்த்து டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கீழே இறங்கி வேலை செய்யறேன். ஆனா வந்து எல்லா தோல்வியே தான் ஆகுது சார். இல்ல? அதாவது எப்பவுமே நம்ம வந்து மரம் வெட்ட போக முன்னாடி கோடாலிய நம்ம ஷார்ப் பண்ணணும். சரிங்க. அப்போ அது ஷார்ப்பா இல்ல அப்படின்னா எப்படி ஷார்ப் பண்றதுன்றது உங்க அப்ளைன் கூட இருந்து முதல்ல கத்துக்குங்க, இல்ல அப்ளைன் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க கட்டாயம் போலாம், நிச்சயமா உங்களால அதை அடைய முடியும். இப்போ அவரு மதிவாணன், அவருடைய அப்ளைன் பூராஜன் சாரு, அவருடைய அப்ளைன் ரவிச்சந்திரன் சார், இவங்க எல்லாம் ஒன்னா போய் தான் இதை செய்யறாங்க. செய்த பிறகு ரிசல்ட் வந்திருக்குது. இப்ப இன்னும் அவங்க தனியா கூட போவாங்க, போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ரைட்டா சார்? நான் தனியா தான் சார் இருக்கிறேங்க திருப்பூர்ல. நீங்க தனியா இருக்கிறீங்கன்னா உங்க அப்ளைனை கூப்பிட்டுக்குங்க, உங்களை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிருப்பாரு. போன் மூலமா தான் பேச முடியுது சார். இல்ல போன் மூலமா அப்படின்னு மட்டும் கிடையாது, சரிங்க. முடியும், வருவாங்க. சரி. எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்கு சார், வருவாங்க சார். தேங்க்யூ சார். ஏன் வரமாட்டாங்க? வருவாங்க. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சரிதா மேடம். உங்ககிட்ட ஒரே ஒரு டவுட் சார். கேளுங்க. இல்ல, இங்க எங்க ஏரியால வந்து நிறைய பேர் தான் இருக்கிறாங்க நோயாளிங்க. அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா அவங்க வந்து அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கிறேன், அப்புறமா தான் பாக்குறேன் அப்படின்னாங்க. இப்ப ஸ்டோன் எல்லாம் இருக்குல்லங்க, ஆமாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இல்ல, நான் ஆஸ்பத்திரி போய் பாக்குறேன், ஆபரேஷன் வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எங்க வீட்லயே இருக்கிறாங்க. இல்ல உங்க வீட்லயே இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட கேட்டதுக்கு இல்ல, அப்படி இல்ல, நானும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இப்ப அவங்களுக்கு வந்து இந்த காலெல்லாம் வீங்கிருமில்லங்க சார். சரி. அது அப்ப அந்த நெஞ்சு வலி, இந்த நோயில வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இல்லாம மீதி எல்லா நோயும் இருக்குதாமா உங்ககிட்ட. நானே ஃபர்ஸ்ட் நான் மருந்து வாங்கி தரேன், அது என்ன சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இல்ல, நான் ஆஸ்பத்திரி போய் பாக்குறேன். சரி, உங்களுக்கு டவுட்டா இருந்தா போய் பாருங்க அப்படின்ட்டு. ஹாஸ்பிடல்ல தான் போய் பாப்பேன்றவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். இல்ல சொன்னாங்க, நான் அன்னைக்கு இப்ப 2-3 நாளா கேட்டுட்டு இருக்கேன், வேணா மாத்திரை வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருன்னு கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வாங்க அப்படின்னு. இல்ல, அடிக்கடிக்கு உடம்பு வீக்கிறது, ரொம்ப டயர்ட் ஆயிடுது, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாங்க, குண்டா இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, என்னமோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டே வந்துருங்க அப்படின்ட்டு. உங்க டவுட் என்ன இப்போ? இப்ப டவுட்னா உங்களுக்கு ஹிந்தில பேசுனீங்கன்னா கூட பேச சொல்லிடுவேன், நீங்க தான் தமிழ்ல பேசுறீங்க. இப்போ பிரச்சனை எனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதான்றதா? ஆமா, ஹிந்தி பேசுனீங்க கூட அவங்க வீட்டுக்கார் பேசுவாங்க. அவங்க அவங்க நம்பிக்கை ஒரு ஒரு பேச்சு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் கிளியர் ஆயிருங்க. அது கரெக்ட் தான் மேடம், எனக்கு ஹிந்தி தெரியாது. அதுதான் ப்ராப்ளம், அதனாலதான் எதுவும் சொல்றது இல்ல. அவங்க நாம சொல்லி கூட புரிய வைக்க முடியாது. நாம யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. மேடம், முதல்ல வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்ல இஷ்யூ இருக்குங்களா? எதுவும் இல்லைங்களா?
நம்ம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தான ஃபுட் எடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ல எல்லாமே ஹெல்த்தானது இருக்கு. நீங்க முதல்ல ஒரு 2, 3 இது இருக்கு. அத வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, உங்க வீட்லயே இருக்கிறவங்க, உங்க மாமியார், மாமனார் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பாக்குவாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேணாம். அவங்களா வந்து கேட்பாங்க. என்னது நானும் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அப்ப சொல்லுங்க, நான் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நான் ஹெல்த்துக்காக சப்ளிமெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களை போய் விளம்பரம் கூட படுத்த தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்படியா, எதுக்காக அதை எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படின்றத அவங்களாவே நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களா போயிட்டு இல்ல நான் சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, இப்ப நாம போட்டோ காமிக்கிறதோட நேருக்கு காமிக்கிறது தான் நம்பிக்கை. இப்ப போட்டோ பார்த்து யாரும் நம்பிக்கிறது இல்லை. இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போனாலும் போட்டோ பார்த்து இல்ல நம்ம நேர்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னுறாங்க. அதுக்கு தான் டவுட். இதுதான் உங்களை எடுத்துட்டு சொல்றேன் மேடம். சப்ளிமெண்ட் வந்து உங்களை இல்ல எடுத்து எனக்கு சொல்றது கரெக்ட் தான். நாங்களாம் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஏதோ பேக்ல வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, அப்ப நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களா, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்மளா போய் சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்களா வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்கல்ல, அப்ப நம்ம அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதை கொடுக்கலாம்ல. ஆமா கரெக்ட் தான். இது மாதிரிதான் மேடம் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சளி பிடிச்சிருக்கு, இது சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு சளி வராது, இருமல் வராது, ஆஸ்துமா பிரச்சனைக்கு இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நான் சாப்பிடுறேன். எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்லல, இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இவங்க வராம இருக்கிறதுக்காகவே சாப்பிடுறாங்கன்னா நமக்குலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நம்மளும் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வாங்கிடுவாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்துறதை விட முதல்ல வந்து சின்ன கற்களை போடணும், அதுக்கு அடுத்தது வந்து மணல் போடணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நிரப்பணும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை முதல்ல நாம வந்து மாத்திக்கணும். இப்போ இந்த அம்மா சொன்னாங்களா, அந்த மாதிரி இவங்க சப்ளிமெண்ட் எடுக்கிறது போகிறதுன்றதை விட இவங்களுடைய எண்ணங்களை வந்து முதல்ல மாத்திக்கணும். மற்றவங்களுக்கு போய் சொல்றதுக்கு முன்னே நாம் அவங்க போனால் கேட்பாங்க, நாம் போய் சொன்னால் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நம்மளுடைய எண்ணங்களை முதல்ல மாற்றினா தான் அவங்க நம்ம பின்னால் நம்மளை யோசிப்பாங்க. சப்ளிமெண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம், அதை வச்சு அவங்க கிட்ட சொல்கிறோம். இவங்க போகும்போதே அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னா வரமாட்டாங்க தான். வருவாங்கண்ணா அப்படின்ற எண்ணம் வந்து மனசில் உள்ளே இருக்கணும். நன்றி ஐயா, வணக்கம். நல்ல ஒரு குட் மார்னிங் சார். மார்னிங். மதியானம் பேசுறேன் சார். சொல்லுங்க. இது இப்பதான் நாங்க ஒரு சைட் முடிச்சோம். அங்க கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் சைட் ஆரம்பிக்கிறேன் சார். நான் இப்போ இன்னொரு சைட் அக்ரி ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அது எல்லாமே இப்பதான் பிரான்ஸ் ஃபாஸ்ட் டாக் முடிச்சேன். எனக்கு இப்போ என் அக்கௌண்ட் வந்து 15,000 வந்தது சார். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். நீங்க அக்ரி ஃபீல்ட்ல தான் பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது யாரோட நீங்க போய் அக்ரி ஃபீல்டு நீங்க பண்ணும்போது என்ன, அதாவது இப்ப ரிசல்ட் எப்படி இருக்கு? ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் சார் இருக்கு. எனக்கு என்னோட ஃபுல் கைடன்ஸ் யாருன்னா ரவிச்சந்திரன் சார் தான், அப்புறம் எங்க அப்பா. அவங்க 2 பேர் தான் எனக்கு ஃபுல் கைடன்ஸுமே ஹெல்ப் பண்றதுல. ஏன்னா டவுட்டோ ஏன்னா கேட்கனாலும் எனக்கு ரவிச்சந்திரன் சாரும், அப்பா, அம்மா அருள் பிரகாஷ் சார், அருணாச்சலம் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். யார் கைட் பண்ணாலும் சரி, நல்ல வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. நம்ம சொல்றது நல்ல விஷயத்த கொடுக்குறோம். விவசாயிகளின் மகிழ்ச்சி நாட்டின் வளர்ச்சி. சோ இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயியும் சந்தோஷமா இருந்தாதான் நாடு சந்தோஷமா இருக்க முடியும். ஆமாங்க சார். அப்ப அதுக்கு நம்ம கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கெமிக்கல் உரங்களை போட்டு மண்ணெல்லாம் அப்படியே காங்கிரீட் மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம உரங்களை, நம்ம கொடுக்கக்கூடிய விவசாய பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் அந்த மண்ணு எல்லாம் ரொம்ப சாஃப்டா வர்றதை நான் நேரடியா என்னுடைய அனுபவத்துல நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய விவசாயிகள் அதனால அவ்வளவு சந்தோஷமா பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னொரு போனஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறேன். போன மாசம் சில்வர் டைரக்டர் முடிச்சவர் நம்ம மாரண்டள்ளி முருகன் சார். ஸோ அவருடைய போனஸ் ஸ்டேட்மெண்ட் இது. அவர் சில்வர் டைரக்டர் வித் எல்ஓபி. அவருடைய இன்கம் பாத்தீங்கன்னா 29,035 ரூபாய். சில்வர் வித் எல்ஓபி அப்படின்னாலே 30,000 ரூபாய் வரும் அப்படின்றத அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பிளான். கரெக்டா? அவருடைய இன்கம் வந்து 29,035 ரூபாய். முருகன் சார் இருக்கீங்களா?
முருகன் சார். ஹலோ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். அதுல பாருங்க, அவரோட டைரக்டர் போனஸ் 5409 ரூபாய், டீம் பில்டிங் போனஸ் 6049 ரூபாய். சார், உங்களுக்கு இந்த சில்வர் வித் எல்ஓபி வாங்கக்கூடிய வாய்ப்பு பலமுறை வந்தது. பட் போன மாசம் தான் அதை முடிச்சிருக்கீங்க. எப்படி உங்களால சாத்தியமாச்சு? போன மாசம் உங்களால சில்வர் வித் எல்ஓபி வாங்க முடிஞ்சது. டைரக்டர் நீங்க முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு 6 மாசம் எங்கேயும் வெளியில போக முடியல. வெரி குட். அந்த மே ஜூன்ல தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சது. நான் எங்கேயும் அப்பயும் வெளியில போக முடியல, ஒரே ஏரியாவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி. ஒரு அந்த போகாத ஒரு 2-3 மாசத்துல வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. ஆனா வந்து அது எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அவரு. ஒரு நாள் போன் பண்ணாரு, போயிட்டு பார்த்தா காலெல்லாம் மேல மெத்தில இருந்து இறங்க முடியாது, ஏற முடியாத அளவுக்கு இருந்தது. சாப்பாடு எல்லாமே அங்க ஸ்பாட்டுக்கே வரும். அந்த மாதிரி இருந்தபோது இந்த ஒரு 5300 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தேன். எல்லாமே எல்லார்ஜினும் எல்லாமே வாங்கி கொடுத்தோம். இன்னொரு பக்கம் நம்ம அப்ளைன் சார்ந்து இல்லாம நீங்க இண்டிவிஜுவலா போய் ஃபீல்டு பார்த்ததுனால இது சாத்தியமாச்சு. கரெக்டா? எஸ் சார். முதல்ல அப்ளைனை கூட்டுவீங்க, அவங்க டைமுக்கு தான், அவங்க ஃப்ரீயா தான் வருவாங்க. அதனாலே நமக்குள்ள நிறைய நம்ம கூப்பிட டைமுக்கு அவங்க வர்றது இல்ல, அவங்க வர டைமுக்கு நமக்கு டைம் இல்ல. சார் எஸ் சார். இப்போ நீங்க இண்டிவிஜுவலா போய் பாக்குறதுனால உங்க டைமுக்கு நீங்க போய் பாக்குறீங்க, கடவுள் முடிச்சிட்டீங்க. கரெக்டா? வாழ்த்துக்கள். எஸ் சார். எஸ் சார். கிரேட். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. யார் யாரு என்னால முடியும் அப்படின்னு போய் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயம் நடக்குது. யார் யாரு வெஸ்டீஜ கத்துக்கிட்டு பேசுறாங்களோ, யார் யார் கத்துக்கிட்ட விஷயங்களை டெய்லி ஒரு தட்டையாவது பேசணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். டெய்லி பேசினா நமக்கு வரக்கூடிய அனுபவம், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி, இதுதான் வெஸ்டீஜினுடைய வெற்றி. இதை தொடர்ந்து செய்யணும், சிறப்பா செய்யணும், எல்லாரும் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். Thank you all. Thank you, sir. Thank you so much. Thank you. Thank you all.